நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடந்த 2வது T20 போட்டியில் தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தி இங்கிலாந்து வீரர் அவர்கள் பேசின பேச்சுக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுத்து அவங்கள பார்த்தீங்கன்னா கெத்தா பிச்சில் நின்று முறைச்சு பார்த்துருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னே புரியாமல் இங்கிலாந்து வீரர் தற்போது திகைச்சு போய் பார்த்துட்டு அவங்க பேசுனது தப்பு அப்படிங்கிறத உணர்ந்தது போல அவங்க நடந்து போயிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே தற்போது 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் தற்போது நடந்து கொண்டிருக்கு. நடந்து முடிந்த முதல் போட்டியில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி மிக மோசமான ஒரு தோல்வியை சந்திச்சாங்க. அதற்கு முக்கிய காரணம் இந்திய வீரரான சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி சிறப்பான பந்து வீச அவங்க வெளிப்படுத்தி இங்கிலாந்து வீரர்களுடைய டாப் ஆர்டர் பேட்டிங்கை கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. அவருடைய பந்து எந்த பக்கம் திரும்புது அப்படின்றதே புரியாமல் முக்கிய வீரர்கள் விக்கெட்டை இழந்து வெளியேறியதன் காரணத்தினால 132 ரன்களை மட்டுமே எடுக்க முடிஞ்சது. அதற்கு பிறகு இந்திய அணி அந்த ஒரு ஸ்கோரை 13 ஓவர்லேயே அடித்து சேஸ் பண்ணிட்டாங்க. இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணியின் அதிரடி ஆட்டக்காரரான ஹாரி ப்ரூக் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, ராஜ்கோட்டில் புகை மூட்டம் அதிகமாக இருந்துச்சு, அதனால் பந்தை எங்களால் சரியாக தெளிவாக பார்த்து விளையாட முடியல. அதை பயன்படுத்தி தான் சுழற்பந்து வீச்சாளரான வருண் சக்கரவர்த்தி எங்களுடைய டாப் ஆர்டர் பேட்டிங்கை கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் சென்னையில் அந்த மாதிரியான சூழல் இருக்காது அப்படின்றத நம்புகிறோம். இந்த முறை கண்டிப்பாக அவருக்கு எதிராக அதிரடியான பேட்டிங்கை நாங்கள் வெளிப்படுத்துவோம். அவருடைய பாலில் நாங்கள் விக்கெட்டை இழக்க மாட்டோம் அப்படின்னு ஹாரி ப்ரூக் பேசியிருந்தாங்க. ஆனால் இந்த போட்டியில் வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக்குடைய விக்கெட்டை கடந்த போட்டியை போலவே இவங்க பார்த்தீங்கன்னா போல்டாக்கி விக்கெட்டை எடுத்திருக்காங்க. இதை பார்த்து ஹாரி ப்ரூக் பார்த்தீங்கன்னா அந்த பந்து எங்கே குத்தி எப்படி திரும்பிச்சு அப்படின்றதே புரியாமல் ஒரு செகண்ட் அங்கே பிச்சில் இருந்தே ரொம்ப திகைச்சு போய் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலரான வருண் சக்கரவர்த்தியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து நடந்து போயிருப்பாங்க. அவருடைய விக்கெட்டை இழந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கமெண்டேட்டர்ஸ் அனைவருமே என்ன சொன்னாங்கன்னா, இந்த முறை நீங்கள் புகை மூட்டத்தை குறை சொல்ல முடியாது, இது உங்களுடைய தப்பு தான், வருண் சக்கரவர்த்தி உங்களுடைய விக்கெட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அவருடைய விக்கெட்டை இழந்ததுக்கப்புறம் பேசியிருந்தாங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா தற்போது முதல்ல பேட்டிங் பண்ண இங்கிலாந்து அணி 20 ஓவர் முடிவிற்கு 9 விக்கெட்டுகளை இழந்து தற்போது 165 ரன்களை எடுத்திருக்காங்க. இதில் இந்திய அணியில் அதிகபட்சமாக வருண் சக்கரவர்த்தி மற்றும் அக்ஷர் பட்டேல் இவங்க 2 பேரும் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காங்க. அஸ்தீப் சிங் மற்றும் ஹார்திக் பாண்டியா தலா 1 விக்கெட்டையும், வாஷிங்டன் சுந்தர் 1 விக்கெட்டையும், அபிஷேக் சர்மா 1 விக்கெட்டையும் வீழ்த்திருக்காங்க. ரவி பிஷ்னாய் அவர்கள் 4 ஓவருக்கு 27 ரன்களை விட்டு கொடுத்து விக்கெட் எதுவும் வீழ்த்தவில்லை. தற்போது பார்த்தீங்கன்னா 166 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி தற்போது இந்திய வீரர்கள் தற்போது களமிறங்கி விளையாடி கொண்டிருக்காங்க. சமீப காலமாக சிறந்த வகையில் தற்போது பந்து வீசி கொண்டிருக்கக்கூடிய வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சலாக இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.